இந்த ஊர்ல உள்ள எலிகள் இரும்ப சாப்பிடும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அட, அது என்ன அப்படி ஒரு சக்தி கொண்ட எலிகள் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஆமா, அந்த எலிகள் இரும்ப சாப்பிட்டது. இந்த ஊர்ல தான் மணி ரொம்ப காலங்களா வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு திடீர்னு ஒரு வியாபாரம் சம்பந்தமா அவன் பயணம் போக வேண்டியதா இருந்துச்சு. அதனால அவனுடைய சில பொருட்கள், அப்புறம் அவனுடைய குடும்ப சொத்துன்னு நினைக்கிற அவனுடைய தராசு எல்லாத்தையும் கழுதை மேல கட்டினான். அவனுக்கு இந்த தராசை கொண்டு போக முடியாம யார்கிட்ட கொடுக்கறதுன்னு யோசிக்கும் போதுதான் அவனுக்கு சேட்டன் அவனுடைய நண்பன் ஞாபகம் வந்துச்சு. இவன் சேட்டன் மணியுடைய நண்பன். ஆனா ரொம்ப பேராசை பிடிச்சவன். மணி இவன் கிட்ட அவனுடைய தராசை கொடுத்தா நல்லபடியா வச்சுப்பான் அப்படின்னு நினைச்சு இவனை பார்க்க வந்தான். என்ன மணி, எப்படி இருக்க? ஆளையே பார்க்க முடியலையே. இப்போலாம் ஒரே பிஸி தான். வியாபாரம் எப்படி ஓடுது? எல்லாம் நல்லா போகுதா? என்ன விஷயம், திடீர்னு ஏன் வீட்டுக்கு வந்திருக்க? அது ஒன்றும் இல்ல, நான் வியாபார வேலையா வெளியில போறேன். கொஞ்சம் மாசம் கழிச்சு தான் வருவேன். அதான் என்னுடைய இந்த பரம்பரை சொத்தான தராசை உன்கிட்ட கொடுத்து வச்சுட்டு வந்து வாங்கிக்கலான்னு நினைச்சேன். உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லைன்னா இதை நான் வர்ற வரைக்கும் வச்சுக்கோ, நான் வந்து வாங்கிக்கிறேன். அட, அதனால என்ன இருக்கு? என் வீடு உன் வீடு மாதிரி. நீ அதை தருவதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த தராசை மணி 2 கைகளால தூக்க முடியாம கொடுத்தான். மணி கொடுத்த தராசை தான் கண்ணில் ஒரு பெரிய பேராசையோட இத விற்றால் நல்ல பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த கனமான தராசை வச்சு பாதுகாப்பதாக ஒத்துக்கிட்டான். இவர்தான் இந்த ஊரோட அடகு கடைக்காரர். இங்கதான் நிறைய மக்கள் அடகு வைப்பாங்க. அந்த கனமான தராசை தூக்க முடியாம தூக்கி கொண்டு வந்து அத அடகு கடைக்காரர் முன்னாடி சேட்டன் வச்சுட்டு இப்படி சொன்னான். இங்க பாருங்க, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. இந்த தராசு எப்படியும் ஒரு 15 வருட பழமையான ஒண்ணு. இது மாதிரி ஒரு தராசு இந்த உலகத்திலேயே உனக்கு கிடைக்காது. அந்த அளவுக்கு மதிப்புள்ள ஒரு பொருள் இது. வெளியில் நீங்க வித்தீங்கன்னா இது நல்ல விலைக்கு போகும். நீ சொல்றதும் சரிதான். பார்க்கவும் பழைய பொருள் மாதிரி தான் இருக்கு. ஆனால் இதை யாரு வாங்குவாங்களா என்னன்னு தெரியலையே. எனக்கு சந்தேகமா இருக்கு. என்கிட்ட இப்போ உனக்கு தரம் அளவுக்கு நிறைய காசும் இல்ல. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போதைக்கு இருக்க காசை தாங்க. நான் பிறகு வந்து மீதமுள்ள காசை வாங்கிக்கிறேன். எனக்கு ஒரு 500 ரூபாய் தாங்க இப்போதைக்கு. அப்படின்னு சொன்னதும் அடகு கடைக்காரரும் காசை அவனுக்கு கொடுத்தார். சில மாதங்கள் கழிச்சு வருவேன் அப்படின்னு சொன்ன மணி தன்னுடைய வணிக வேலைகளை முடிச்சிட்டு 2 வருடங்கள் கழிச்சுதான் அவர் திரும்பவும் தன்னுடைய ஊருக்கு வந்தாரு. ஊருக்கு வந்த அவரு உடனே தன்னுடைய பொருளை வாங்க சேட்டன் வீட்டுக்கு போனாரு. சேட்டன் வீட்டுக்கு போயிட்டு அவன் வெளியே போனதுனால அவன் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ சேட்டன் வந்தான். ஐயோ மணியா, இவனுக்கு என்ன பதில் சொல்றது? சரி, எதையாவது சொல்லி சமாளிப்போம். அட மணி, வாப்பா. எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து? வியாபார வேலைலாம் முடிஞ்சிருச்சா? சில மாதங்கள் அப்படின்னு சொன்ன, 2 வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதான் திரும்ப ஊருக்கு வந்துட்டேன். வரும்போதே நான் உன்னை பத்திரமா வச்சுக்க சொல்லி தந்த அந்த தராசையும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் உடனே இங்க வந்தேன். ஓ, அந்த தராசியா? சொல்லுற, உன் பரம்பரை சொத்து அப்படின்னு சொன்னியே, அதுவா? அது ஒரு பெரிய கதை. நீ என்கிட்ட தந்துட்டு போனியா? நான் அதை பத்திரமாக ஒரு அறைக்குள்ள அதை வச்சிருந்தேன். நம்ம ஊர்ல தான் இந்த எலியோட தொல்லைகள் அதிகம் தானே. நான் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அறையில பார்த்தா அந்த எலிகள்லாம் சேர்ந்து அந்த தராசை சாப்பிட்டு விட்டது. என்னால உன் தராசை பாதுகாக்க முடியல. என்னை மன்னிச்சிரு. அட அப்படியா? இந்த எலிகள் ரொம்ப தொல்லை பண்ணுது நம்ம ஊர்ல. சரி விடுப்பா, வேற என்ன பண்ண முடியும்? நான் வர்றேன். அது ஓன் தப்பு இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு போன மணிக்கு திடீர்னு மூளையில் ஒரு மணி அடிக்குது. அட, இவன் என்ன இப்படி சொல்றான்? என்னுடைய தராசுகள் இரும்பு. அதை என்னால ஒரு கையால தூக்க கூட முடியல. அது எப்படி எலிகள் சாப்பிட்டிருக்க முடியும்? இது நம்புற மாதிரி இல்லையே. இரும்பை எப்படி எலிகளால சாப்பிட முடியும்? ஏதோ தப்பா இருக்கே. அவ்வளோ சக்தி கொண்ட எலிகள் இங்கே எங்கேயாவது இருக்கா?
முட்டா பையன் நம்பிட்டா நாம சொன்ன கதைய. எந்த ஊர்ல எலிகளால இரும்ப சாப்பிட முடியும்? நம்மள மாதிரி மூலக்காரன் இந்த ஊர்ல யாருமே கிடையாது. நாம பெரிய புத்திசாலி தான். அதான் அவனை ஈஸியா ஏமாத்திட்டோம் அப்படின்னு சேட்டன் மனசுல நினைக்கும் போது மணி திரும்ப வந்து, எனக்கு ஒன்றும் புரியல சேட்டன். எப்படி எலிகள் இரும்ப சாப்பிடும்? அந்த மாதிரி இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த அளவுக்கு அது பல்லுல சக்திகள் இருக்கா? அதை என்னாலேயே ஒத்த கையில தூக்க முடியல. அப்ப எப்படி அந்த எலிகள் சாப்பிட முடியும்? அப்போ நான் உன்கிட்ட பொய் சொல்றேனா? அந்த தராசை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்றதுதான் உண்மை. அந்த எலிகள் தான் உன்னுடைய தராசை சாப்பிட்டுருச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சேட்டன் மகன் பாலு அங்க வந்தான். அப்போ மணிக்கு ஒரு யோசனை வந்தது. சரி விடு சேட்டன், நான் ஊருக்கு திரும்ப வரும்போது உன் மகனுக்காக சில பொருட்கள் வாங்கிட்டு வந்தேன். அதை எடுக்காம வந்துட்டேன். அது அந்த ஆற்றின் கரையில இருக்கு, என்னுடைய பையில இருக்கு. அவனை என் கூட வர சொல்லு, நான் அதை அவனுக்கு கொடுத்து அனுப்புறேன். மணிமாமா ஏதோ உனக்கு பொருட்கள் ஊரிலிருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தாராம். ஆனா அது அவரு வந்த படகுல இருக்கான். நீ என்ன பண்ண? மாமா கூட போயிட்டு அந்த பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துரு. மணி பாலுவ ஒரு ஆற்றுக்கு பக்கத்துல இருக்க ஒரு குகைக்குள்ள கூட்டிட்டு போனான். ஏன் மாமா இங்க வந்தோம்? ஆற்றுக்கு பக்கத்துல தானே போறதா சொன்னீங்க. இங்க எதுக்காக மாமா கூட்டிட்டு வந்தீங்க? அது ஆமா, அது ரொம்ப தூரம் நடக்கணும். நீ இங்க உட்காந்துரு, நான் போய் உங்க அப்பாவை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு ஒரு கதை புக் அப்புறம் கொஞ்சம் சாப்பிட பாலுக்கு கொடுத்துட்டு திரும்ப சேட்டன் வீட்டுக்கு அவனுடைய பையையும் வச்சுட்டு வந்தான். என்ன மணி, நீ மட்டும் வர்ற? எங்க என் பையன்? 2 பேரும் சேர்ந்து தானே போனீங்க. நீ மட்டும் தனியா வர்ற? அதை சொல்றதுக்காக தான் வேகமா வந்தேன். நானும் பாலுவும் நடந்து போகும்போது ஒரு கழுகு அவனையும் நான் கையில வச்சிருந்த என் பையையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருச்சு. அதான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். என்னை மன்னிச்சிடு. அது எப்படி சாத்தியமாகும் மணி? ஒரு 15 வயசு பையனை எப்படி ஒரு கழுகால தூக்கிட்டு போக முடியும்? என்னைய முட்டாளாக்காத. என் பையன் எங்க சொல்லு? அப்படி 2 பேரும் பேசிப்பதை பார்த்த ஒரு முதியவர், உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யறேன். ஐயா, நானும் இவன் மகன் பாலுவும் ஆற்றுக்கரைக்கு என்னுடைய பொருட்களை எடுக்க போனோம். அப்போ திடீர்னு ஒரு கழுகு வந்து பாலுவையும் என்னுடைய பையையும் சேர்த்து தூக்கிட்டு போச்சு. சொன்னா சேட்டன் நம்ப மாட்டேங்கிறான். அது எப்படிப்பா அவ்வளோ பெரிய பையனை ஒரு கழுகு தூக்கிலும் போகும்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. உண்மைய சொல்லுப்பா, அவன் பையன் எங்க? உன் கூட தானே வந்தான்? ஐயா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இவனை நம்பி நான் என்னுடைய பரம்பரை சொத்து தராசை கொடுத்துட்டு போனேன். அதை எலி சாப்பிட்டுருச்சு அப்படின்னு அவன் சொல்லும்போது அது சாத்தியம் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு 15 வயசு பையனையும் என்னுடைய பையையும் ஏன் ஒரு கழுகால தூக்கிட்டு போக முடியாது? இதுவும் சாத்தியம் தானே ஐயா? நான் செஞ்சது பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிரு. என்னைய நம்புன உனக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேன். அந்த தராசை ஒன்றும் எலி சாப்பிடல, நான் தான் அடகு வச்சுட்டேன். கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு பேராசையில் அப்படி பண்ணிட்டேன். நான் அதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். தயவு செஞ்சு என் பையன் எங்கன்னு சொல்லு, அவனை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு அவன்தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டான். மணியும் அவனுடைய பையனை திரும்ப அவன்கிட்டயே கூட்டிட்டு வந்து, உன்னை நம்பி வந்தவர்களை தயவு செஞ்சு ஒருபோதும் ஏமாற்றாதே, அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்.